வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி துலாம் ராசிக்கு. இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். கடந்த 1.5 வருஷமாவே ராகுவின் பிடியும் கேதுவின் பிடியும் பெரிய அளவிலான தொந்தரவையும் எந்த ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரல. பத்தாக்குறைக்கு குருவும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் போய் மறைவு பெற்று விட்டதால் பண விஷயங்களிலும் பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்கு குருவும் இப்பொழுது பயிற்சியாகிவிட்டார். ராகு கேதுவும் இப்பொழுது அருமையான இடமான 11ஆம் இடத்திற்கு கேதுவும் சூப்பரான இடத்துல, ரொம்ப முக்கியமான இடம்னா 5ஆம் இடத்துல ராகு வருவது. அப்படிப்பட்ட 5ஆம் இடத்தில் கும்ப ராசியில் ராகுவும் 11ஆம் இடமான சிம்ம ராசியில் கேதுவும் அமர்ந்து உங்களுக்கு 18 மாதங்கள் என்னென்ன பலன்களை தரப்போறாங்க, கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டம் கவலைகளிலிருந்து நமக்கு விடுவு காலம் பிறக்குமா, விடுதலை கிடைக்குமா, ஓரளவுக்கு நிம்மதி கிடைச்சா கூட போதும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனாலேயே இந்த கிரகங்களை நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவதுண்டு. இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் எந்த வீட்டுக்கு போய் அமர்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியையும் அதன் தன்மையையும் பொறுத்துதான் ஒவ்வொரு முறையும் பலன்களை தருவார்கள். அப்ப துலாம் ராசிக்கு 11ஆம் வீடான சிம்ம ராசியில், அதாவது சூரிய பகவானின் ராசியில் போய் அமர்கிறார் கேது. ராகு பகவான் சனியின் வீடான கும்பராசியில் போய் அமர்கிறார். இந்த ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகங்களாக இருக்கிறதுனால எப்படி நம்ம பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும்னு சொல்றோமோ அது போலவே இந்த சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவையும் பார்த்து பயப்படாத நபர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு மனிதனை குப்பை மேட்டுக்கு கொண்டுகிட்டு வரக்கூடிய சக்தியும் சரி, ஒருவரை கோபுரத்தில் அமர்த்தி அழகு பார்க்கும் சக்தியும் இந்த ராகு கேதுவிற்கு உண்டு. அப்படிப்பட்ட ராகு கேது பொதுவாக ஜோதிடத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் கேது அல்லது ராகு 11ஆம் இடத்தில் இருந்தால் உன்னதமான வளர்ச்சி கிடைக்கும், எண்ணற்ற மாற்றங்கள், ஏராளமான வாய்ப்புகள் வரும்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ராகுவும் கேதுவின் பயிற்சியும் சரி, இப்பொழுது குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்ப்பதாலும் உங்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட லட்சுமி கதவை திறக்கும் நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். ஏன் அதிர்ஷ்ட லட்சுமியை சொல்றோம்னா, அதிர்ஷ்ட லட்சுமிக்கும் துலாம் ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்களோட ராசிநாதனான சுக்கிரனின் அதிபதி தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய பிரபஞ்சத்தின் நாயகி, அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட தாய் மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்காகவே இந்த ராகு கேதுவும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நடந்திருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, ஒரு அருமையான ராகு கேது பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் இருந்தாலே பாதி சிக்கல்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். நம்ம கழுத்துக்கு வந்திருக்கிற கத்திங்கிறது பண பிரச்சனை தான். அது போன்ற பண பிரச்சனையோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ நமக்கு குறைப்பதற்கும் அதை நீக்குவதற்குமான அதிகாரம் பெற்றவங்க தான் தாய் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட தாய் மகாலட்சுமியே உங்க ராசிநாதனின் அதிபதியாக இருப்பதால் நீங்க கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி அப்படின்னு பதிவிடுங்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்கும். ராகு கேது பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உறுதியாக உங்களுக்கு இருக்கும். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. மற்ற துலாம் ராசி, துலாம் லக்னக்காரர்கள், அவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே இந்த வீடியோ லிங்க் நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை தரப்போகுது, எங்கெங்கெல்லாம் உங்க வளர்ச்சியை இது தூண்ட போகுது, எதிலெல்லாம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், எதிலெல்லாம் நீங்க வெற்றி அடைய போகிறீர்கள், எந்த தொந்தரவுகளை நீக்க போகுது, எந்த தடைகள், நீங்க இவ்வளவு நாள் செய்த முயற்சிகளுக்கு எங்கெல்லாம் பலன் கிடைக்கல, நான் உழைத்த உழைப்பும் நான் பாடுபட்ட விஷயங்கள் எதுவுமே கடுகளவு கூட எனக்கு பலனை தரலைங்கிற கவலை நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அந்த கவலை எல்லாம் எந்தெந்த இடத்துல நீக்க போகுது இந்த ராகுவும் கேதுவுங்கிறது தான் நம்ம 1 by 1 வரிசையாக பார்க்க போறோம்.
11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானம்னா நம்ம லாபத்தின் அளவு நமக்கு உயரணும், நம்மளோட ஆசை நிறைவேறணும். அப்ப தொழில்ல வியாபாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு லாபத்தின் அளவு அதிகரிக்கணும். உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல, இன்கிரிமெண்ட் வரல, ஏதாவது ஒரு இன்சென்டிவ் இவ்வளவு நாள் பெண்டிங்ல இருக்குன்னா அது எல்லாமே வேலைக்கு போறவங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். அது சம்பள உயர்வும் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. என்ஜிஓவில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக அறக்கட்டளையில் இருக்கவங்க, ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள், மத குருமார்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லோருக்குமே அவர்கள் நினைத்த ஒரு கனவு நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். உங்களுக்கு வராத கடன் அதிகமா இருக்கு, அது தொழில் வியாபாரம் அல்லது நீங்க கைமாத்தா கொடுத்த பணம் வரலைன்னா அது இப்ப வந்துடும். ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு தனியார் நிதி நிறுவனத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு நண்பர்கள் கிட்ட அல்லது உங்களுக்கு தெரியாத ஃபாரெக்ஸ்லயோ அல்லது ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி அரசால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு முதலீடுகளில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னு கவலையோடு இருந்தாலும் சரி, குடும்பத்துல சொல்லாம கூட நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன செய்யறது, என்னைக்கு தெரிஞ்சிடும்னு தெரியல, அல்லது தெரிஞ்சதுனால குடும்பத்துல பெரிய சிக்கல்னு கவலையோட எங்கிட்ட பேசுறத நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட உங்களோட வேதனையும் உங்களோட கஷ்டமும் நிச்சயமாக நீங்கும். உழைத்து சம்பாதிச்ச உங்க காசு கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கேது 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கும். 11ஆம் இடம் சூரியனின் வீடான சிம்ம ராசி. அப்ப அரசு ஊழியர்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட் செய்யற எல்லாருக்குமே ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாம இருந்தா இப்ப நீங்க அப்ரோச் பண்ணுங்க, பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடும். உங்களுக்கு நிறைய டெண்டர்கள் கிடைக்கும். பெரிய அளவிலான ஆர்டர்கள் கூட இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்க எவ்வளவு ஆர்டர் வரணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதை விட அதிகப்படியான ஆர்டர்கள் உங்களோட பழைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பலன்களை கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தருவார். இப்ப அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் வாங்கணும், கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், ஒரு மானியம் உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து வரணும் அல்லது நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது விவசாயமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், அல்லது எந்த விதமான உதவித்தொகையாக இருக்கலாம், மானியமாக இருக்கலாம், சலுகையா இருக்கலாம், அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு எளிதில் கிடைத்து விடும் ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அமைத்து தருவார். பிசினஸ்ல இம்போர்ட் பிசினஸ் ஆர் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களும் சரி, பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டுல போய் படிக்கணும் அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு இந்த காலகட்டத்துல முதுகு வலி இருக்கு அல்லது முதுகு தண்டுவடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் போன்றவை எல்லாமே இப்போ படிப்படியாக சரியாகும். அந்த தீராத பிரச்சனை, பெரிய வேதனை, அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் ஒரு அற்புத காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்கு நடக்குது, நீதிமன்றத்துக்கே நம்ம அதிகமா அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சி போயிட்டோம், நியாயமா இந்த வழக்குல எனக்கு தீர்ப்பு வரணும், ஆனா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அந்த வழக்கை வேணும்னே இழுத்துக்கிட்டே போறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டே இருக்காங்கன்னா அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு எதெல்லாம் செய்வார்னா, 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம். அப்ப நீங்க நீண்ட காலம் எதிர்பார்த்த பதவி, நீங்க விரும்பிய பதவி உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது வர வேண்டியது இருந்தா ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி வரும். அதுல ஏதாவது வழக்குகள் இருந்தா, வில்லங்கம் இருந்தா, அந்த வில்லங்கங்கள் எல்லாமே ஒண்ணு நீதிமன்றத்தின் வழியாகவோ அல்லது 3ஆம் தரப்பு நபர்களோட மத்தியஸ்தின் வழியாக உங்களுக்கு அந்த சிக்கல்கள், வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடிவடைந்து விடும். உங்கள் முன்னோர்களின் சொத்து பாக பிரிவினையாலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ சிக்கி இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது நடக்கும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது ஆண் குழந்தை பாக்கியம் அதிகமாக கிடைக்கும். அப்ப குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது 2வது குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி, துலாம்
லக்னக்காரர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏற்படுத்தி தருவார். இரும்பு, எண்ணெய் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள், கெமிக்கல் இருக்கக்கூடியவங்க, ஐடில ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எதுல இருந்தாலும் சரி, பிபிஓல வாய்ஸ் ஆர் நான் வாய்ஸ், நீங்க எந்த துறையில இதுல இருந்தாலும் அவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். வேலைக்கு போனாலும் சரி, அதை தொழிலாக செய்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலன்களை தரும். ஃபேமிலி பிசினஸ் பண்றவங்க, அப்பா தொடங்கியது அல்லது தாத்தா காலத்துல இருந்து அந்த தொழில் நடக்குது, அந்த தொழிலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அல்லது உங்களோட தொழிலை உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க அமைத்து கொடுக்கணும், அல்லது அவர்கள் அந்த தொழிலுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு நினைச்சா இப்ப முயற்சி செய்யுங்க. உங்களோட குடும்ப தொழிலை அல்லது உங்க தொழிலை உங்களோட வாரிசுகள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள்ல மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் எல்லாமே காணப்படுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வர மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள்ல வளர்ச்சி இருக்கு. உற்பத்தி துறையில, வியாபார துறையில நவீன யுக்திகள், நவீன தொழில்நுட்பத்தை புகுத்துறதுக்கான வாய்ப்பும் காணப்படுது. உங்க தொழிலை பெரிய அளவுல டெவலப் பண்றதுக்கு, அதாவது பிரான்ச்சைசி கொடுக்கறது அல்லது பிரான்ச் தொடங்குறது அல்லது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க அப்பாயிண்ட் பண்றது, இந்த மாதிரி உங்களோட பிசினஸ் நீங்க பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான அருமையான காலகட்டம் எல்லாமே காணப்படுது. ஆனா எல்லா விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம்னு கோச்சாரத்துல சொன்னாலுமே இது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்மளோட பிறந்த கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். நான் எல்லாமே இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொன்ன பிறகு உங்களுக்கு தசா புத்தியில 6 அல்லது 8ஆம் இடத்து தசை நடக்குது, அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் கோச்சார கிரக அமைப்பும் சரியாக இல்லைன்னா நீங்க சரியான ஆலோசனையின்படி செயல்படுவதுதான் உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்க பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து அதை உங்களோட ஃபேமிலி ஜோதிடர்கிட்ட அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்கிட்டயோ அதை சரியா ஆலோசனை பண்ணிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது அவசியம். ராகு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனாலையும், கேது உன்னதமான பலன்களை தர மாதிரியான அமைப்புல இருக்கிறதுனாலையும் இந்த 18 மாதமுமே நீங்க சரியாக செயல்பட்டால் உங்களோட லைஃப் செட்டில் ஆயிடும். ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு உச்சம் தொற்றலாம், நம்பர் 1 பொசிஷனுக்கு கூட நம்ம வரலாம். அட்லீஸ்ட் நம்ம பெரிய லெவல்ல நம்ம எப்படி வளரணும்னு நினைச்சோமோ அந்த வளர்ச்சியை அடைஞ்சிடலாம். கேது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை, உங்களோட ஆசைகளை, உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி தரும். உங்கள் லாபத்தின் அளவை அதிகரிக்கும். இந்த இடத்துல ஆசை நிறைவேறும் அப்படின்ட்டாலே நீங்க என்ன வயதில் இருந்தாலும் அந்த வயதுக்கேற்ற ஆசை நிறைவேறும். நீங்க ஒரு நல்ல ஒரு கல்லூரியில அல்லது ஒரு நல்ல பள்ளியில படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது உங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆசை எல்லாமே நிறைவேறும். இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம் எல்லாம் வர்ணிக்கக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் இந்த 18 மாதத்தில் உங்களை நிச்சயமாக கோபுரத்தின் உயரத்தில் வைத்து அழகு பார்க்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் தடைகளும் நீங்கி ஒரு அற்புதமான வாழ்க்கையும் ஒரு அருமையான வளர்ச்சியும் உங்களுக்கு தென்படுவதற்கும், அந்த அடித்தளத்தை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம், இது ஒரு அரிய பரிகாரம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் என்னன்னா, நவகுஞ்சரம்னு சொல்லக்கூடிய 9 உயிரினங்களை ஒன்றாக சேர்த்து ஒரே உருவமாக கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் காட்சி கொடுத்த அந்த நவகுஞ்சரத்தின் பெயர் யோகாதி யோகம் தரும் நவகுஞ்சரம்னு தான் அந்த படத்தை நம்ம சொல்லுவோம். எதற்காக அந்த நவகுஞ்சர வடிவத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் முன்னாடி போய் தோன்றினார்னா, அர்ஜுனன் போரில் எல்லாரையும் வெல்ல முடியும், எந்த ஒரு உயிரினத்தையும் தன்னுடைய வில் வித்தையால் நம்ம எளிதாக அதை வென்றுவிட முடியும், எந்தெந்த மிருகத்தை எந்த இடத்துல தாக்குனா அது அழிந்து விடுங்கிற எல்லா விதமான கலைகளையும் அவர் கற்றுக்கொண்டதால் இனிமேல் கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவர் நினைத்த அந்த நேரத்தில் 9 விதமான மிருகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே உருவமாக போய் அவர் முன்னாடி நின்னதும் அவர் திகைச்சு போய் நிற்கிறார். என்ன செய்யறதுனே தெரியாமல் முழிக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது, வந்திருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா. நம்ம எல்லாம் கத்துக்கிட்டாலும் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக அர்ஜுனன் தன்னுடைய தவறையும் தன்னுடைய எண்ணத்தையும் கைவிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வணங்குகிறார். கிருஷ்ண பரமாத்மா அசரரியாக ஒரு குரல்ல சொல்றார், நீ என்ன கத்துக்கிட்டாலும் இன்னும் நிறைய கத்துக்கணும். உனக்குள்ள இருக்கக்கூடிய பல திறமைகள் நீ உனக்கே தெரியாம வெளியில் வரணும். அப்ப அந்த திறமையில ஒண்ணுதான் இந்த 9 உயிரினங்களும் ஒன்றாக சேர்ந்த இந்த உருவம். இதை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதை உனக்குள்ளேயே நீ கேள், அதற்கான விடை கிடைக்கும்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா மறைந்து விடுகிறார். இந்த 9 உயிரினங்கள் என்னென்னா, அதாவது சேவலோட வாயும் மயிலோட கழுத்தும் இருக்கும்.
இதுல காளையின் திமில் இருக்கும். 4 காலில் ஒரு கால் யானை, 1 புலியோடது, இன்னொரு கால் குதிரையோடது. இந்த உருவத்துல 4வதாக இருக்கக்கூடிய கால் மனிதனின் கை. சேவலின் தலை எதற்காக அமைக்கப்பட்டிருக்குன்னா, எப்பொழுதுமே ஒரு உணவை அருந்தும் பொழுது கோழி போல கொத்தி சாப்பிட்டால் எளிதில் அந்த உணவு ஜீரணமாகிவிடும். அப்ப ஜீரணமாகிவிட்டால் நமக்கு எந்த விதமான உடல் தொல்லையும் இல்லை. கழுத்து மயிலோட கழுத்தாக இருப்பதற்கு காரணமே எப்பொழுதுமே மென்மையாக எந்த ஒரு விஷயத்திற்கும் வளைந்து நெளிந்து கொடுத்து நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த மிருகத்தின் வால் பகுதி பாம்பால் ஆனது. இந்த பாம்பு எதற்காகனா, எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி சென்றாலும் கடந்த காலங்களை நாம கடந்து வந்த பாதைகளை நிச்சயமாக நினைவில் கொள்ள வேண்டும். வந்த பாதையை ஒருபோதும் மறக்க கூடாதுங்கிறத வலியுறுத்தும் விதமாகவே பாம்பு வால் பகுதியில் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பாம்பு இந்த உருவத்தில் இடம்பெற்றிருப்பதாலும், ராகு கேதுக்கள் என்பது சர்ப்ப கிரகங்களாக இருப்பதால் இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த யோகாதி யோகம் தரும் நவ குஞ்சர படத்தை வீட்டு பூஜை அறையில, நீங்க தொழில் செய்யும் இடத்தில், வியாபாரம் செய்யும் இடத்திலெல்லாம் இதை வைத்து உங்களோட பிறந்த நட்சத்திர நாளில் வழிபாடு செய்வது அவசியம். ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு ஒரு நல்லெண்ணெய் தீபம் விட்டு மாதத்தில் ஒரு நாள் நீங்க பிறந்த நட்சத்திரத்தில் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். உங்க தொழில்ல, வியாபாரத்துல, வேலையில ஒரு பெரிய கண் திருஷ்டி இருக்கு, போட்டி இருக்கு, தொழில் போட்டியை சமாளிக்க முடியாம தத்தளிக்கிறோம், வெற்றி கனி அப்படிங்கிறது எட்டாக்கனியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும், பல கண் திருஷ்டினால எப்பொழுதுமே வியாபாரம் மந்தமா இருக்குங்கிறவங்களும் இதை தொழில் வியாபார ஸ்தலத்துல வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதற்கு நைவேத்தியம் செய்து நீங்க ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்க்கும். தொழிலில் தன ஆக்கர்ஷணம், ஜன ஆக்கர்ஷணம்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை கவர்வதும் உங்களுக்கு பண வரவை கவர்வதும் இந்த நவகுஞ்சர படம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு முக்கியமா ஒரு டெண்டர் எடுக்க போறீங்க, ஒரு முக்கியமான கஸ்டமரை மீட் பண்றீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அல்லது ஏதாவது ஒரு வரன் பார்க்க போறோம், எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போனாலும் இந்த நவகுஞ்சர படத்தை பாக்கெட் சைஸ் ஒன்னை எடுத்து லேமினேட் பண்ணி உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கிங்க. உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நம்மோடு எப்பொழுதும் இருந்து அனுகிரகம் செய்வதாகவும் ஒரு ஐதீகம் இதில் இருக்கு. இந்த நவ குஞ்சரம் என்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்துல இப்பொழுதும் அது செதுக்கப்பட்டிருப்பதை நாம் இப்பவும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அரிய யோகம் தரும், யோகாதி யோகம் தரும் நவ குஞ்சர படத்தை உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கல, உங்களுக்கு அது சோர்ஸ் இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த படத்தை நீங்க ஃப்ரேம் பண்ண சைஸ்ல உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி வழங்கப்படும். அதனோட ஒரு பாக்கெட் சைஸ் படமும் லேமினேட் பண்ணி இலவசமா வழங்கப்படும். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு விதங்களில் வெற்றியை தரும், நிறைய தடைகளை நீக்கும். இவ்வளவு நாள் நடக்கல, தாமதமானது, தடையானதுன்னு நீங்க நினைத்த பல விஷயங்கள் உங்களுக்கு வேகம் எடுக்கும். குடும்பத்திலும் சரி, உங்களுக்கும் மன நிம்மதி இல்லாத அந்த நிலைமை மாறிவிடும். இவ்வளவு நாள் பண விஷயங்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, மன உளைச்சல், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை, இது எல்லாமே இனிமேல் உங்களுக்கு பரிபூரணமாக நீங்கிவிடும். வெற்றி கனி என்பது மிக அருகிலேயே இருப்பதால் இந்த ராகு கேது பயிற்சியை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வந்து விடுங்கள். நிச்சயமாக உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனின் அதிதேவதையான தாய் மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதால் நிச்சயமாக எல்லா விதத்திலும் வெற்றியே கிடைக்கும். அற்புதமான ராகு கேது பயிற்சியாகவும் உன்னதமான ராகு கேது பயிற்சியாகவும் உறுதியாக இருக்கும். இந்த 18 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள், ஏராளமான வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை மற்ற துலாம் ராசி, துலாம் லக்னக்காரர்களுக்கும் நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் வழியா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.